அதாவது இந்த விளாரிபாளையம் விளாரிபாளையத்தில் இளைஞருடைய அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகி அங்காள ஈஸ்வரி ஆதி மதரூபி சிம்ம வாகனத்தில் ஏறி வரும் இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த அங்காள ஈஸ்வரிக்காக வெள்ளாரிபாளையத்துல நம்முடைய பங்கும் பங்காளிகள் 100 வீட்டு பங்கும் பங்காளி அப்பேற்பட்ட இந்த குடும்பத்தை எல்லாம் கட்டி காவல் காத்து வரக்கூடிய இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த அங்காள ஈஸ்வரிக்காக என்னுடைய பங்கும் பங்காளிகள் 56 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இந்த கும்பாபிஷேக திருவிழாவை நடத்தி முடித்து இந்த பணம் இருக்குது பத்தியா யாங்கிட்ட இருக்கு வாங்கட்டி இருக்கு யாரு கிட்ட வேணாலும் இந்த பணம் இருக்கும். பணத்தை கண்டு வாழ்வது மனிதனுடைய வாழ்வல்ல, குணத்தை கண்டு வாழ்வதே மனிதனுடைய வாழ்வு. எவ்வளவு நாளைக்கு இந்த பணம் காசை வச்சு வாழ போறோம்? செத்து போன நாத்தடிக்க போகுது, தூக்கி போடுறா, நேராகி போச்சு போறோம். இந்த பணம் வந்து நம்ம உயிரை கொடுத்துருமா? இதை அறிந்தவன் ஞானி. சொத்து சுகத்தை பெருசா நினைக்கிறவன் மனுஷன் கிடையாது. 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறவன் பெரியவன் கிடையாது. அப்பேற்பட்ட வீர வண்டிய குறிச்சில பிறந்து பாலப்பாடியில சேலம் மாவட்டத்துல வெள்ளாரிபாளையம்னா வீர வன்னிய குல சொந்த பந்தங்கள். நம்முடைய வன்னிய குலத்திலே பிறந்த எங்க அங்காளம்மனுடைய பங்கும் பங்காளிகள், எங்களுடைய குலத்திலே பிறந்த எங்களுடைய அத்தைமார்கள், எங்களுடைய மாமன் மைத்துனர்மார்கள் 56 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்று இரவு இந்த கும்பாபிஷேக திருவிழாவில் நம்முடைய நாடகம் வச்சு எல்லாரும் கேட்டதுக்கு இல்லை என்று சொல்லாம வாரி வாரி அன்பளிப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களும் நம்முடைய நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நம்முடைய சொந்த பந்தங்களும் இன்னும் நமக்கு அன்பளிப்பு கொடுக்கறனாலும் பக்கத்துல இருந்து விரோதம் இல்லாத மனுஷனுக்கு விரோதம் மட்டும் இருக்கவே கூடாது.
விரோதம் இல்லாம நம்முடைய நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பத்தியா? அத்துணை தாய்மார்களும் இந்த அங்காளம்மனுடைய அருளை பற்றி ஏறுமான பக்கமெல்லாம் போராக விளைந்து அருகுபோல் யாருடைய ஆதிரி போல தரதரச்சி எங்களுடைய கூட்டம் குலையாம கொண்டைப்பு வாடாம இந்த அங்காள பரமேஸ்வரியினுடைய அருளால எல்லாரும் நீடூடி கால வாழ்ந்திருக்கு. நன்றி. அப்படி இருக்க தான் ஆடாது விட்டால் இந்த சதை ஆடும் என்பார். ஆடும் எப்படியா நாடா விட்டான் தன் தரிசி ஆடும். கத்தவனுக்கு தான் தெரியும் கல்வியோட அருமை, பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை, மத்தவனுக்கு தெரியாது. அடுத்த வீட்டுல ஒரு இடம் விழுந்து போச்சுன்னா பேருக்கு போய் அழிவிட்டு வருவான். தாப்ப செத்து போனா எப்படி பதைக்கும்? அது தானும் துடிக்கும். அப்படி இருக்கணும். அடுத்து சாவுக்கு போனோம்னா அவன் ஆம்படியா நான் நினைச்சு அழ மாட்டான். ஒரு விஷயம் என்னன்னா 10 பங்காளி இருக்கிறோம்னா 10 பேத்துல ஒருத்தன் நல்லவனும் இருப்பான், ஒருத்தன் கெட்டவனும் இருப்பான். 10 பங்காளி இருக்கிறோம்னா 10 பேத்துல ஒருத்தன் தண்ணி போதையில ஒண்ணு பேசுவான். எல்லாரும் கேட்டுக்க, தண்ணி போதையில ஒருத்தன் பேசுறான்னு அவனை தரக்குறவா பேசிட்டா நாளைக்கு அந்த பங்காளி இழுத்து பிடிக்கிறது கஷ்டம். ஏய் சின்ன பண்ணா, நாளைக்கு அந்த பங்காளி இழுத்து பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஒருத்தனால 4 பேர் அவனோட சேர்ந்துட்டு போவாங்க. நல்லவனோ கெட்டவனோ, ஆனவனோ ஆவாதவனோ ஒற்றுமையா இருந்தாதான் ஒற்றுமையே பலம், கூடி வாழ்ந்தாதான் கோடி நன்மை. அப்படி இந்த அங்காளம்மனுடைய சன்னதியில இன்னைக்கு எல்லாவரையும் கேட்டவங்க இல்லாம அத்தனை பேர் மாறி கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருடைய குடும்பமும் இந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் வளர்ந்தது போல எல்லாரும் எங்களுடைய பங்கும் பங்காளிகள் கூட்டம் முளையாம கொண்டை பூவாடாம எந்த முகமானாலும் தங்க முகமாகி எல்லாரும் நீடூடி கால வாழ்ந்திருக்க வேண்டும்.